கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்துல எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள். எது வந்தாலும் சரி, அது விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்ல வியாதியா கூட இருக்கட்டும், அதையுமே ஏத்துப்பாங்க. அப்புறமா பாத்துக்கலாம், ஒரு தீர்வு கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். நம்பிக்கை தான் உங்களுடைய பலம். உண்மைதானங்க? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பலம், அது என்னைக்குமே குறைக்க கூடாது. உங்களை எல்லாருமே திட்டுவாங்க. நீங்க வைராகியமா இருங்க. வைராகியத்துக்கு அதிபதியா இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னா, தூற்றுவாங்க பாருங்க. அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிறு எறிகிறாங்க பாத்தீங்களா, அதுதான் இதுதான் நம்ம முயற்சி இல்லாத ஆளுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வழி. நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம், நம்மளுடைய பக்கத்துல இருக்கவங்களுக்காகவும் ஓடோடி ஒரு நல்லது செய்யறோம். ஆனா நம்மள என்ன பண்றாங்கன்னா, பஜாரி, மோசடிக்காரன், இல்ல கெட்டவன், எது செஞ்சாலும் நம்மள ஏன் இவ்வளவு கேவலமா சொல்றாங்க, இதுதான் உங்களுடைய வழி. எது செஞ்சாலும், நல்லதே செஞ்சாலுமே, அதாவது சமூக அந்தஸ்து பெறணும், சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்யறதே கன்னிராசி அன்பர்கள் தான். சமூக அக்கறை கொண்டவர்கள், பாவம் பார்ப்பவர்கள், பரிதாபம் பார்ப்பவர்கள். ஆனா மத்தவங்களுடைய பழிக்கு ஆளாகக்கூடியவங்களும் இந்த கன்னிராசி அன்பர்களா தான் இருக்காங்க. இந்த வழியோட தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வெள்ளையும் சொல்லியுமா போவாங்க. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, அரசியல்ல ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்லவரு. அவரை அசிங்கப்படுத்தாதவங்களே கிடையாது. அவர் இவ்வளோ உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னா, கல்யாண வீட்டுல பாக்குறோம். இப்போ கல்யாண வீட்டுல அவர் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா பக்கத்துல இருக்கவங்க அவரை பத்தி இதுவா பேசுவாங்க. ஆனா அவர் பக்கத்துல வந்ததும் கையை கொடுப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கன்னிராசி அன்பருக்கு தெரியுது, இவங்க நம்மள திட்டிருப்பாங்க, கழுவி ஊத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கை கொடுக்குறாரு. இப்போ தெரியுதா, நான் கை கொடுத்தேன் பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்களே, ஏன் நான் கை கொடுத்தேன்னா, இவன் இன்னைக்கு பேசலாம், ஆனா இவன் துணை எனக்கு இன்னைக்கு தேவை, என் துணை அவனுக்கும் தேவை, அவனுக்கு புரியல, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மனுஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த அரவணைப்பு குணம் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அவன் துணை எனக்கு தேவைப்படும், என் துணையும் ஒரு நாள் அவனுக்கு தேவைப்படும். இப்போ அவன் பேசிட்டானேன்னு நான் பேசிட்டேன்னா, இதுதான் பல பேர் பண்ற தவறு. அந்த தவறை செய்யாதவர் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இப்போ ஏளனமா அவன் என்ன பேசிட்டான், ஆனா நான் இப்ப போயிட்டு ஏன்டா என்னை பத்தி பேசினேன் அப்படின்னு நான் சாப்பிடவோ, சண்டை போடவோ, அடிக்கவோ பண்ணிட்டேன்னா, அப்போ என்னை விட்டுட்டு ஒரு அடிமை வெளியே போயிட்டான்னு அர்த்தம். இப்ப நான் எதுவுமே பேசாம நான் கையை கொடுத்துட்டேன் அப்படின்னும் பொழுது அவன் அடிமை எனக்கு சிக்கிட்டான். இப்போ இதுதான் இந்த கன்னிராசி அன்பர்களின் பலம். பலகீனமானவர்களின் பெரிய மைனஸ் என்னன்னா வார்த்தை தான். அதே வார்த்தையை தனக்கு பலமாக பேசுறவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இத மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறாங்க. அந்த வழி அவங்களுக்கு இருக்கு. இந்த வழிக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, மீண்டும் அவங்களுக்கே இவங்க உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அப்போ எதிர்த்தவங்களே பாராட்டுவாங்க. இது கன்னிராசிக்கு மட்டும்தான் நடக்கும். எப்படின்னா, இப்ப யாரு திட்டினாலும் பரிகாசம் பண்ணாலுமே அவருக்கு இவரு போயிட்டு அந்த உதவி அவருக்கு பண்றாரு பாத்தீங்களா, இதுதான் விஷயமே. அப்போ பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களை இறைவன் படைச்சிருக்காரு. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களின் பலம் பல பேருக்கு வழிகாட்டுவதுதான். ஒரு ஸ்கூல்ல வாத்தியாருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குமா, மாணவர்கள் பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா பேசுவாங்க, இல்ல பிடிக்கல அப்படின்னா வேற வேற மாதிரி பேசிடுவாங்க. இல்ல அப்பா அம்மாட்ட எங்க சார் இப்படிலாம் பண்றாரு, இல்லைன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன், எங்க டீச்சர் சரியில்லை, எங்க ஸ்கூல் சரியில்லை, எங்க வீட்டுல வேலை பார்க்குற டீச்சர்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க நல்லா சொல்லி கொடுத்தா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆமா அந்த ஸ்கூல்ல இருக்க வாத்தியார்லாம் சரியில்லை, நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் டீச்சர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா படிச்சவங்கள தானே எடுத்திருப்பாங்க. ஒரு அரசாங்கம் டீச்சர் வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னா அவங்க படிச்சதால அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றதுனால தான் எடுத்திருப்பாங்க. இவ்வளோ தூரம் அந்த டீச்சருக்கு சிரமம் என்னன்னா, இந்த பையன் தன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக டீச்சர் மேல பழி போடுவான். இது மாணவர்களின் பெற்றோருக்கு புரிதல் ஏற்படாது, அவங்களுமே நம்பிடுறாங்க. இதே தான் கன்னிராசி அன்பர்கள். மற்றவங்களுக்கு புரிதல் வரவே வராது கன்னிராசி அன்பர்களை பார்த்தா. இந்த வழியெல்லாம் சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு வழி வழி எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவர்கள்லாம் பாஸ் ஆகும் பொழுதுதான் அந்த வாத்தியார் ஃபெயில் இல்லாம 10வது 12வதுல இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு 11வது வேற ஸ்கூலுக்கு போய் சேருவாங்க இல்லையா, அப்போ
காலேஜ்ல சேர்க்க போகும்பொழுது தான் இவங்களுடைய வெற்றி. அப்பயும் வந்து இவங்க வாத்தியார பார்த்து ஒரு வாழ்த்து சொல்ல போறதில்ல. ஒரு எதிர்பார்ப்பே இல்லாதவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இதுதான் உங்களுடைய வழி. நீங்க எங்கேயாவது யாரையாவது எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகாது. அப்போ கன்னிராசியில பிறந்த அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்பார்ப்பே உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய கடமை மட்டும் செய்யுங்க. பலன் எதிர்பார்க்காதீங்க. கன்னிராசிக்கு பலம் பொருந்திய கடவுளாக நீங்க விரும்பி சுதர்சன மந்திரத்தை அதிகமா சொல்லுங்க. சுதர்சன சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோவில்ல இருப்பாரு. அவரை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். மேலும் கன்னிராசி அன்பர்கள் சாய்பாபாவை வழிபாடு பண்ணுங்க. நிறைய மாற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. இது 100% உண்மை, ஆணித்தரமான உண்மை. இதை நீங்க நம்பி செய்யலாம். இந்த நம்பிக்கையோடு நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு பலம் கிடைக்கும். ஆனா யாரோ ஒருத்தன் பேசிட்டான், யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டான், அதை காதுல போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்குதான் வந்து நம்ம இந்த முன்னாடி ஒரு கதையை சொன்னேன். பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம உயரக்கூடியவங்க உயர்ந்துகிட்டே இருக்கணும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய மனசுல தாழ்வு கிடையாது. மற்றவங்க பார்வையில தான் தாழ்வு இருக்குது. இதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வழிதான். உங்களுடைய மனசுல தாழ்வு இல்ல, மத்தவங்களுடைய பார்வையில தான் தாழ்வு இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை. மழை பெய்யுது, மழையே இல்லைன்னா நம்ம வானத்தை பார்த்து நம்ம கேட்போம், வானங்கிட்ட வானமே மழையை பொழி அப்படின்னு சொல்லுவோம். 4 நாள் மழை அதிகமா பெய்ஞ்சுச்சுன்னா இந்த மழை வந்து நின்று தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து என்ன அர்த்தம்னா ஓரளவுக்கு தான் கொடுக்கணும், இது அதிகமா வந்து கொடுக்க கூடாது. இதுதான் வந்து கன்னிராசி அன்பர்கள் உணர்வீங்களா? இப்போ நீங்க வெற்றியாளரா ஆயிட்டீங்க. உணர்ந்துட்டீங்கன்னா இதை உணராம யார் கதவு திறந்தாலும் போயிட்டு கதவை திறந்து விட்டுடுறோம். அதனால என்ன ஆகுது, நமக்கு அப்பப்போ ஆபத் பாண்டவனா தான் நம்மள பாக்குறோம். ஆனா வந்து நம்மள மதிக்க மாட்றாங்க. இப்போ நம்ம திரும்பி என்ன பண்றது, தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி தட்டுறவங்களுக்கு திறக்கப்படுறதை விட நீங்க என்ன பண்ணணும், தட்டுபவன் கொடுப்பதற்கு சிறந்தவனா இருக்கிறானா அப்படின்னு நீங்க பாருங்க. அப்படி பார்த்து கொடுக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வழி பிறக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சாய்பாபா உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வார். சக்கரத்தாழ்வார் உங்களுடைய வாழ்க்கையில பெருமாளுடைய கையில் இருக்கு சக்கரம். அந்த சக்கரம் காலச்சக்கரம் உங்களுக்கு கரெக்டா சுத்தும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இப்போ கன்னிராசி அன்பர்கள் வந்து மத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்கன்றத நீங்க காதுல வாங்காம உங்களுடைய குறிக்கோள் என்னமோ, உங்களுடைய நோக்கம் என்னவோ, இப்போ ஒரு வீடு வாங்கணும், இடம் கட்டணும், உங்களுடைய நோக்கம் எதுவா வேணா இருக்கணும். பிசினஸ்ல பணம் வரணும், எனக்கு வந்து கடன் அடையணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நோக்கி மட்டுமே நீங்க பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். மத்தவங்கள நினைச்சு நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் தாங்க வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் எது பேசினாலும் காதுல வாங்காம உங்களுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. இதில் நீங்க அவசியம் இப்போ நான் சொன்ன தெய்வ வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சாய்பாபா வழிபாடும் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்றத நான் அடிச்சு சொல்லுவேன். ஒரு சவாலாவே சொல்றேன். ஆமாங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.